உங்க கன்னியாகுமரியில என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. சொல்லாங்களா? ஐயோ மக்களே, சரி சொல்லேன். இந்த கமெண்டை யார் பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஜித் 407 ஒயிட்டில தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக கேட்டுட்டீங்க, உங்களுக்காக பரப்பரான்னு பண்ணுறோம். மக்களே, நீங்கள் என்ன கேட்டிய? கன்னியாகுமரியில் என்ன ஸ்பெஷல்னா கன்னியாகுமரினாலே ஸ்பெஷல் தான்வே. நல்லா சொல்லேன், கேட்டுக்கிடுங்க. தென்னிந்தியாவிலேயே 3 கடல் கூட்டுற ஒரே மாவட்டம்னா அது எங்க கன்னியாகுமரி தான். இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அது மட்டும் ஸ்பெஷல் கிடையாது. சாப்பாடு விஷயமா இருந்தாலும் சரி, சுற்றுலா தலமா இருந்தாலும் சரி, எந்த விஷயத்துலையும் எங்க கன்னியாகுமரி குறைஞ்சது கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். நீங்க உயிரோடு இருக்கும்போது சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? கவலைப்படாங்க, கன்னியாகுமரி வாங்க, சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. கேட்கலாம். நம்ம ஊர் கன்னியாகுமரியில இருந்து நம்ம வீடியோ பாக்கீங்கன்னா மறக்காம எந்த ஊர்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எங்க ஊரை என்னால விட்டு கொடுக்க முடியாது. எங்க ஊர்னாலே நாங்க தான். அதே மாதிரி உங்க ஊர்னாலே நீங்க தான். எனக்கு தெரியும். உங்க ஊர்ல என்ன ஸ்பெஷல்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எந்தெந்த ஊர்ல இருந்து நம்ம வீடியோ பாக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்க ஊருக்கு வந்துட்டோம்னா என்னைய அடிச்சு விடாங்க. ஐயம் பாவம். தப்பா சொல்லி மன்னிச்சிருங்க. சரி, அப்ப போயிட்டு வரேன். அடுத்த நெக்ஸ்ட் டாடா பாய்.